இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் தீபாவதி பேசுறேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ரொம்ப சாரி, நான் கிளம்பும் போதே என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ மேடம், ஆர் யூ ஓகே? இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சின்ன பிரச்சனை தான். மருந்து போட்டிருக்க, சரியாயிடும். ஓகே. ஆனா நடந்தா விஷம் பரவிடும் சொல்லிருக்காங்க, அதனால என்னால அங்க வர முடியாது. சாரி. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி, போன்லயே எனக்கு விவரம் சொல்லுங்க. சேதுபதியோட பேரை யாரு? மேடம், அது சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். இல்ல மேடம், இதெல்லாம் போன்ல பேசினா சரியா இருக்காது. நான் நேர்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். அதுக்கு இல்ல. ப்ளீஸ் மேடம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நேர்ல பேசும்போது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது யாருன்னு உடனே தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் டென்ஷன்ல கேக்குறேன். கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்களேன். மேடம், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க மேடம். நாளைக்கு நேர்ல எல்லா விஷயத்தையும் சொல்றேன். டேக் கேர் மேடம். என்ன இது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே. மா மா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஏங்க, இத்தனை பேர் இருக்கோம், வீட்ல யார் இருக்காங்கன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு யாரு வேணும்? சாமுண்டீஸ்வரி அம்மா வீடு இதுதானே? ஆமா, இதான் அவங்க வீடு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் புடவை வியாபாரிமா, என்ன வர சொன்னாங்க. நான் தான் வர சொன்னேன். உள்ள வாங்கினேன். எதுக்கு திடீர்னு புடவைக்காரரை வர சொல்லிருக்கீங்க? நாளைக்கு மாமா கோயில்ல சாமி ஆட போறாருல, அதுக்கு உங்க எல்லாருக்கும் புது துணி எடுக்கணும். ஊர்ல அது ஒரு முறைன்னு சொன்னாங்க. அப்படியா? இப்படி ஒரு முறை இருக்கா? ஆமா, அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதா சொன்னாங்க. மாப்பிள்ள, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தெரியலன்னா கூட அது பெரிய விஷயம் இல்ல. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எனக்கே அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் மறந்து போச்சே மாப்பிள்ள. இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. என் சின்ன வயசுல எங்க அப்பா சாமி கட்டி ஆடும்போது வீடே திருவிழா கோலமா இருக்கும். எனக்கு, என் தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, ஏன் வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்கும் எங்க அப்பா புது துணிமணி எடுத்து கொடுப்பாரு. வீடே வேற விதமா கலகலகலன்னு இருக்கும். ஒரு பக்கம் சாமி கும்பிடுவாங்க, ஒரு பக்கம் பலகாரம் சுடுவாங்க, ஒரு பக்கம் கடை வெட்டுவாங்க. அப்படி இருக்கும் மாப்பிள. அடேங்கப்பா, பெரிய செலிப்ரேஷனா இருக்கும் போலயேப்பா. ஆமாம்பா, அது எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா அது எல்லாமே மாப்பிள்ளையால தான் திரும்ப கிடைக்குது. மாமாவுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட போதுமே. அவரு பிறந்த வீட்டோட பெருமைய அப்படியே பிளாஷ்பேக் ஓட்ட ஆரம்பிச்சிருவாரே. சின்னத்த, மாமாக்கு பிறந்த வீட்டை பத்தி சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால சொல்றாரு. நமக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? ரோகு, மஞ்ச காட்டு மைனா சூப்பரா இருக்கு. இந்த சரி உனக்கு ஓகேவா? ஓகே. நீ எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே எடுத்துக்க. எங்களுக்கு தெரியாதா? எனக்காக ஒன்னு செலக்ட் பண்ணி கொடு. இது பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. அப்படியே இன்னொன்னு எடுத்துக்கூட. இன்னொன்னா? ஆமா. இன்னொன்னு எதுக்கு? எடுத்துக்கூட. சூப்பரா இருக்கு. அட 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 அட,
என் சகலைக்கு தான் ரேவதி மேல எவ்வளவு லவ், எவ்வளவு லவ். அதெல்லாம் இல்ல. எங்க ரேவதி அக்காக்கு தான் மாமா மேல பிரியம் ஜாஸ்தி. சுவாதி, நான் ஒன்னும் சும்மா சொல்ல. கையில பாத்தியா, ப்ரூஃப் இருக்கு. இங்க பாரு, 2 புடவை என் சகல செலக்ட் பண்ணி கொடுத்தது ரேவதிக்கு பிடிச்சிருக்கு. லவ் இல்லாம முடியுமா? அடே அப்பா, 2 Dress எடுத்து கொடுத்தா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு தான் அதிக பிரியமாயிடுமா? இங்க பாரு, அப்படிதான் அந்த மயில் நினைக்கிறான். மயில் நினைச்சா கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இல்ல. எங்க அக்காவுக்கு தான் அவர் மேல பிரியம் அதிகம். ஏய், வாய்ப்பே கிடையாது. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் சகலைக்கு தான் பிரியம் ஜாஸ்தி. நானும் ஒத்துக்க மாட்டேன். எங்க அக்காவுக்கு தான் பிரியம் அதிகம். ஷுவரா சொல்றேன். ஆ? நாங்க மட்டும் என்ன சும்மாவா சொல்றோம்? நாங்களும் ஷோரா தான் சொல்றோம். என் சகலைக்கு தான் பிரியம் ஜாஸ்தி. சம்பந்தப்பட்ட 2 பேரும் எதிரெதிரா உட்கார்ந்து ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் இமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆ. யாராவது முதல்ல கண்ணை சிமிட்டிட்டாலோ இல்ல அவங்க பார்வைய வேற பக்கம் பார்த்துட்டாலோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். யாரு ரொம்ப நேரம் இமைக்காம பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு தான் பார்ட்னர் மேல லவ் அதிகம்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். வாட் எ கேம், வாட் எ கேம். அப்ப நீ காலேஜுக்கு போறது படிக்கிறதுக்கு இல்ல, இந்த மாதிரி கேம் எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. ஆ, ரோகிணி, எப்படி கேம்? என்ன மாமா, போட்டிக்கு ரெடியா? அக்கா கூட சேலஞ்ச் பண்ண ரெடியா? நான்லாம் ரெடி இல்ல. மாப்பிள, அவ சொன்னதை கேட்ட உடனே எனக்கே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. விளையாடுங்க மாப்பிள, நாங்க வேடிக்கை பாக்குறோம். இது ஒரு ஜாலி தானே, கலந்துக்கோங்க. அதான் பொண்ணுங்க சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோங்க. சரிங்க அத்தை. சகல, நம்ம திறமைய காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப பாப்பீங்க. ஆக்ஷன் பிளாக் வந்துச்சுன்னா என் தலைவன் கண்ணு சவக்கும். ரொமான்டிக் பிளாக் வந்துருச்சுன்னா அவன் கண்ணு சவக்கும். பாருங்க, இப்ப பாருங்க. யாருக்கு அதிக லவ்னு இன்னைக்கு பாத்துருவோம். கமான் சகல. அக்கா, நீ தான் ஜெயிக்க போற. ஜெயிப்பாங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட்.